ஜாலில் தாயுடன் போலீசார் முரண்பட்ட நிலையில் அது தொடர்பாக கேள்வி எழுப்பிய இளைஞனை அரை நிர்வாணமாக துப்பாக்கி முனையில் போலீசார் அழைத்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதை தவிர இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கனடா செல்ல முற்பட்ட இளைஞன் கனடா செல்ல முடியாததால் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பேச வேண்டியிருக்கின்றது. இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணம் மருதங்கேணி போலீசார் வீடொன்றுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதாவது ஜெகதீஸ்வரன் சத்குணாதேவி எனப்படுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளராக இருக்கின்ற பெண்ணின் வீட்டுக்குத்தான் இவ்வாறு போலீசார் நேற்றைய தினம் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு கூட்டத்திற்கான அழைப்பொன்றினை விடுத்திருந்தார்கள். மருதங்கனி போலீசார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வைப்பதற்காக அனைத்து வேட்பாளர்களுக்கும் அழைப்பொன்றினை விடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சத்குணாதேவிக்கும் அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் சத்குணாதேவி குறித்த கூட்டத்திற்கு செல்லவில்லை. அதன் தொடர்ச்சியாக போலீசார் சத்குணாதேவியின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் என் கூட்டத்திற்கு வரவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போது சத்குணாதேவி கூறியிருக்கின்றார், நாங்கள் அதாவது எங்கள் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பரிந்துரை பிரதேச சபைக்காக தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டது. நான் இப்போது வேட்பாளர் இல்லை, அதுதான் வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது நியாயமான ஒரு கருத்து. ஆனால் போலீசார் கூறியிருக்கிறார்கள், நாங்கள் அழைத்தால் நீங்கள் வர வேண்டும், நாங்கள் போலீசார் அழைத்தால் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போது சத்குணாதேவி போலீசாரிடம் அவ்வாறு ஏன் வர வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கடுமையான தொனியில் அந்த பெண்ணுடன் போலீசார் பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அவதானித்த சத்குணாதேவியின் மகன் இது தொடர்பாக போலீசாரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஏன் இவ்வளவு கடுமையான தொனியில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று. அதற்கு போலீசாரையே எதிர்த்து பேசுகின்றாயா என்று அந்த நபரை இழுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் போலீசார். அதாவது சும்மா இழுத்து கொண்டு செல்லவில்லை, அந்த இளைஞனை அரை நிர்வாணமாக சரத்துடன் இருந்த நிலையில் சரம் அவிழ்ந்ததையும் பொருட்படுத்தாமல் சரத்தை பிடித்து கைத்துப்பாக்கியுடன் வீதியால் இழுத்து செல்லுகின்றார்கள். இது தொடர்பான புகைப்படங்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. ஆகவே போலீசார் எவ்வளவு அத்துமுறலாக செயற்படுகின்றார்கள் என்பதை நீங்கள் இதிலே பார்க்க முடியும். அதை தவிர பல அத்துமுறல் சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் காணொலிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. போலீசார் வடக்கு பகுதி மாத்திரமல்ல இலங்கை முழுவதிலும் தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்று பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் போலீசார் என்கின்ற அதிகார தோணியுடன் இந்த அப்பாவி மக்களை மிரட்டுகின்ற அடாவடித்தனமாக செயற்படுகின்ற சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த தாண்டவத்தனமான செயற்பாடுகளில் இதுவும் ஒன்றென்றுதான் மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆகையால் தான் ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். இவ்வாறு தமிழ் இளைஞர்கள் அவமானப்படுத்தப்பட்ட கடந்த காலங்களில் அந்த காரணமும் இணைந்துதான் கடந்த காலத்திலே உள்நாட்டு யுத்தம் என்கின்ற ஒன்று இடம்பெற்றது. அந்த நாட்டிலே அப்போது ஒரு போர் சூழல் இருந்தது. தற்பொழுது அது எதுவுமே இல்லாமல் அமைதியாக இந்த நாடு இருக்கின்றது. ஆனால் அதனை தாண்டி இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் ராணுவம் போலீசாரின் இவ்வாறான செயற்பாடுகள் மீண்டும் போலீசாருக்கு எதிரான அல்லது அரசாங்கத்திற்கு எதிரான குழுவை ஆரம்பிப்பதற்கு வழிவகுக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை தகவலையும் இதிலே கூறிக்கொள்கின்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் சமூக வலைதளங்களிலே கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகின்றது. அதாவது தமிழர்கள் மாத்திரம் இல்லாமல் முஸ்லிம்கள் சிங்களர்கள் அனைவருமே இணைந்த ஒரு குழுவாக போலீசாருக்கு எதிராக நாளை மாறக்கூடும், அப்படித்தான் இந்த போக்குகள் எல்லாம் போய்கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கூறிக்கொள்ள முற்படுகின்றோம். ஆகவே எந்த வகையிலும் ஒரு பயங்கரவாத குழுவோ அல்லது ஏதாவது ஒரு ஆயுத குழுவோ உருவாவதை நாங்கள் விரும்பவில்லை. நாடு இப்படியே இருப்பதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் அப்படியான நிலை வந்துவிடுமோ என்று அச்சப்படுகின்றோம் என்று மக்கள் பலர் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில் போலீசாரின் நிவாரண செயற்பாடு தொடர்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் JVP அரசுக்கு எதிராக செயற்பட்டது. இருவரும் சிங்களம் பேசுபவர்கள் தான், அரசும் சிங்கள அரசு தான், JVP-னரும் சிங்களவர்கள் தான். ஆனால் அரசுக்கு எதிராக ஏன் போராட்டத்தை ஆரம்பித்தீர்கள், ஏன் அரசுக்கு எதிராக போராடினீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதேதான் தற்போது கிட்டத்தட்ட போலீசார் மக்களுக்கு எதிராக செய்கின்றார்கள். நாளை இது அவ்வாறான நிலைக்கு வித்திடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த அரசாங்கம் போலீசாரை கட்டுப்படுத்த வேண்டும், போலீசாரை சரியான முறையில் செயற்பட வைக்க வேண்டும். மக்கள் வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு போலீசார் தங்களுக்கு சாதகமாக சட்டங்களை வைத்துக் கொண்டு எங்களை தாக்கினாலும் சட்டத்தின்படி தண்டிப்பது, தங்களுக்கு எதிராக கேள்வி எழுப்பினாலும் சட்டத்தின்படி தண்டிப்பது, இல்லை தாங்களாக ஒரு வழக்கை போட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவது, இவ்வாறான செயற்பாடுகளில் போலீசார் ஈடுபடுகின்றார்கள். இந்த போக்கு இந்த நாட்டுக்கு நல்லதாக தெரியவில்லை என்கின்ற பல கருத்தையும் பலரும் கூறி வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக வெளிநாடு செல்ல முற்பட்ட இளைஞன் வெளிநாடு செல்ல முடியாததால் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே பதிவாகி இருக்கின்றது.
யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த இளைஞர் கனடா செல்வதற்காக முற்பட்டிருக்கின்றார். ஆனால் அவரிடம் நிதி இல்லை, பொருளாதார வசதி இல்லாமல் இருந்ததால் விரக்தி அடைந்த குறித்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரியகுளம் சந்திக்கு அருகிலே இருக்கின்ற வளைவில் அவரது சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆகையால் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் பொருளாதார வசதி இல்லாதால் குறித்த இளைஞன் விரக்தி அடைந்து உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது வெளிவருகின்ற செய்திகளிலே அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் எதற்கெடுத்தாலும் விரக்தி அடைந்து உயிரை மாய்த்துக் கொள்கின்ற சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் இளைஞன் செல்லமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து மிஸ்ஸிவிலைச் சேர்ந்த 18 வயதுடைய அந்த இளைஞனின் காதலி உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். நேற்று முன்தினம் மன்னார் முருங்கன் பகுதியிலே ஒரு மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். அதை தவிர தற்பொழுது கடந்த செவ்வாய்க்கிழமை குறித்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதாவது கனடா செல்ல முடியாதால் அந்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மாணவ மாணவிகள், இளைஞர் யுவதிகள் என்று தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருப்பது எமது இனத்திற்கு நல்லதல்ல. ஆகவே இந்த உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற இந்த முடிவுகளை நீங்கள் கைவிட வேண்டும். இப்படியான எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இது தவிர இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியாக வேண்டும். இன்று இலங்கை நிலை என்பது மிக மோசமாக இருக்கின்றது. ஒருவருக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 10,000 ரூபாய் கூட யாழ்ப்பாணத்திலே வழங்கப்படுகின்றது. அதை தவிர ஓரளவு அதிகபட்ச பணமாக 40,000 50,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகின்றது. இந்த சம்பளத்தை வைத்து உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருக்கலாமே தவிர மேற்கொண்டு எந்த முயற்சியையுமே மேற்கொள்ள முடியாது. ஒரு இளைஞன் தனது சகோதரிக்கு திருமணம் முடித்து வைக்க முடியாது, தான் திருமணம் முடிக்க முடியாது, தனக்கென்று ஒரு வீடு கட்ட முடியாது, தனக்கென்று ஒரு காணி வாங்க முடியாது. யாழ்ப்பாணத்தில் காணிகள் விற்கின்ற விலை என்பது உச்சத்தை தொட்டிருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்களால் இங்கிருப்பவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் இந்த சமூகத்துக்கு ஏற்றால் போல் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் முடியாமல் இருக்கின்றது. அதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. அதனை தாண்டி வெளிநாடு செல்ல பல ஏழைகள் முற்படுகின்றார்கள். அதாவது நாங்கள் அங்கு சென்றால் கடனை வாங்கி சென்றாலும் அது வாழ்க்கை மாறும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் விரக்தி அடைந்து இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். அவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது தவறான ஒரு முடிவு. வாழ்க்கையில் தொடர்ந்து போராடித்தான் முன்னுக்கு வர வேண்டும். ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கான இந்த போராட்டத்திற்கான வெற்றி கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பல வசதியானவர்களும் இங்கிருந்து வெளிநாடு செல்வதற்கு முற்படுகின்றார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விடயத்தை கூறியாக வேண்டும். வெளிநாட்டில் இருக்கின்ற நீங்கள் இன்று நன்றாக அங்கு இருக்கின்றீர்கள். அதாவது கஷ்டப்பட்டு உழைத்து சொந்த ஊரை விட்டு அங்கு சென்றாலும் பல விடயங்களை நீங்கள் இழந்தாலும் பொருளாதார ரீதியில் நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள். உங்களால் யாழ்ப்பாணத்திலே ஒரு காணியை 1 கோடிக்கும் வாங்க முடியும், 5 கோடிக்கும் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், அனைத்துமே செய்ய முடியும். ஆனால் நீங்கள் அங்கு விற்கப்படுகின்ற ஒரு காணிக்காக நீங்கள் போட்டி விலையை ஏற்றி விட்டால் அங்கிருக்கின்ற சாதாரண அப்பாவிகள் எப்படி ஒரு காணியை வாங்குவது, எப்படி ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பது, அதாவது சீதனம் கொடுத்து திருமணம் செய்து வைப்பது போன்ற பல கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள் எழுப்பி பாருங்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் சொன்னால் அங்கே போயிருந்து கொண்டு இங்கு போட்டி போட்டு ஏழைகளுடன் போட்டி போட்டு காணிகளை வாங்கி இங்கு யாழ்ப்பாணத்தில் அனைத்தின் விலையையும் ஏற்றிவிட்டு நீங்கள் இங்கிருக்கின்றவர்களை அங்கு வர வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இங்கு ஏற்கனவே சனத்தொகை குறைந்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் அவர்களுக்கான வசதியை செய்து கொடுக்காமல், சரியாக நீங்கள் நடந்து கொள்ளாமல், நீங்கள் இங்கு வந்து ஒரு நாள் தங்குவதற்காக இவ்வாறான செயற்பாடு நீங்கள் ஈடுபடுகின்றீர்கள். இது தொடர்பாக கொஞ்சம் புலம்பெயர் தமிழர்கள் சிந்தியுங்கள். அதிக விலைகளை கொடுத்து இந்த காணிகளை வாங்கி அல்லது சில விடயங்களுக்கு விலைகளை உயர்த்தி விடாதீர்கள். தயவு செய்து உங்களது பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஏழைகளுடன் ஒப்பிட்டு ஏழைகளுடன் போட்டி போட்டு ஒரு விடயத்தை நீங்கள் செய்யாதீர்கள். நாளை இங்கிருக்கின்ற ஏழைகளும் பாவம், அதனை தாண்டி இங்கு சனத்தொகை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலர் வெளிநாடு சென்றால் தான் வாழலாம் என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.